கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 16. சீனத்து வணிகர். பாறையின் மீதிருந்து இறங்கியவர் நாம் முன்பே ஆனைமலை காடுகளில் சந்தித்தோமே, அதே காளாமுகர்தான். அவர் குதித்து கீழே இறங்கி சீன யாத்திரிகன் முன் வந்து நின்றார். அந்த மங்கிய நிலவொளியில் இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டனர். சீன யாத்திரிகன் கரத்தை பற்ற அந்த காளாமுகர் முயன்றபோது சீன யாத்திரிகன் வெகு எளிதில் அந்த கரங்களை தட்டிவிட்டான். காளாமுகர் கடகடவென நகைத்தார். அதில் பயங்கரம் ஏதுமில்லை. சிநேகிதன் ஒருவன் மற்றொரு நண்பனை பார்த்து நகைப்பது போன்றிருந்தது. ஏன் சிரிக்கிறாய்? உனக்கு திறமை இருந்தால் உன் பலத்தை காட்டு. காபாலிகர்களும் காளாமுகர்களும் பல்லவர் காலத்திலேயே தொண்டை மண்டலத்திலிருந்து சென்று விட்டதாக கேள்விப்பட்டிருந்தேன். இந்த அமைதியான இடத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று சினந்த வண்ணம் கேட்டான். காளாமுகர் மீண்டும் நகைத்துவிட்டு, தங்களை போன்றவர்கள் வந்தால் அவர்களை வழிப்பறி செய்வதற்காகவே இப்போது நாங்கள் இருக்கிறோம் என்றார் அவர். ஆனால் அவர் இயற்கை குரலில் பேசவில்லை. ரொம்பவும் நன்றாயிருக்கிறது. சோழ நாட்டில் கேள்வி முறையே கிடையாதா? அயல் நாட்டினர் வந்தால் அவர்களுக்கு இதுதான் வரவேற்பா? ஆட்சி நடைபெறுகிறதா இல்லையா என்று சீனத்து வணிகன் சினந்து கொண்டான். இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி இருந்தவரை இருந்தது. அவரது மகன் ஆதித்த கரிகாலன் இந்த பகுதியில் ஆட்சி புரிந்தவரை இருந்தது. அவன் இறந்தான். அவன் தம்பி எங்கோ கடல் கடந்து சென்று விட்டான். 3 ஆண்டுகளுக்குள் வருவதாக சென்றான். 10 ஆண்டுகள் மறைந்து விட்டன. சோழ நாடென்று ஒன்று இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும் எனும் நினைவே இல்லாமல் சென்று விட்டான். இந்த நாட்டை விட அந்த நாடுகள் இளவரசனுக்கு பிடித்தமாக இருக்கும். அங்கேயே கல்யாணம் செய்து கொண்டு சுக சௌக்கியமாக வாழ்கிறான் போலும். உரிமையுடைய இளவரசனே மறந்துவிட்ட போது இந்த நாட்டின் மீது மற்றவர்களுக்கு என்ன கவலை? சைவர்களாலும் இந்த நாட்டிலே ஒற்றுமை நிலைநாட்ட முடியவில்லை. பௌத்தர்களும் சமணர்களும் நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். நாங்கள் எங்கள் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறோம். ரணபத்ர காளியாம் எங்கள் தேவி பராசக்தியின் பெயரால் பாலாறு முதல் காவிரி ஆறு வரை மகத்தான சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறோம். அதற்கு உங்களை போன்றவர்களின் பொருளும் உயிரும் தேவை என்று கூறி காளாமுகர் நகைத்தார். ஆனால் அதில் பயங்கரம் இல்லை. சீன யாத்திரிகன் சீறி எழுந்தான். என்ன, காபாலிகர் காளாமுகரின் ராஜ்யமா? ஒரு காலம் நான் அப்படி ஏற்பட விடமாட்டேன். என் உயிர் உள்ளவரை நான் முழுமூச்சுடன் உங்களை பூண்டோடு ஒழிக்க பாடுபடுவேன் என்று கர்ஜித்து அந்த காளாமுகரின் முகத்தை நோக்கி முஷ்டியை மடக்கி குத்து ஒன்று விட்டான். மிகவும் சாமர்த்தியமாக காளாமுகர் நகர்ந்து கொண்டு, சீனத்து பிள்ளையே, உமக்கென்ன இத்தனை அக்கறை? திரும்பி வரும் இளவரசன் அருள்மொழி கூட இந்த நாட்டில் நடந்து போனவற்றையும் நடப்பவற்றையும் எண்ணி இவ்வளவு ஆத்திரப்பட மாட்டார் போலிருக்கிறதே என்று கேட்ட வண்ணம் சீனத்து யாத்திரிகன் தோள் மீது தன் கைகளை பதித்து, யாத்திரிகரே, போதும் உமது வேடம். உம்மை யார் என்று அறிவதற்காகவே இவ்வளவும் பேசினேன். இனியும் இப்படி மறைமுகமாக நாம் பேசி போனால் காரியங்கள் வேறு விதமாக மாறிவிடலாம் என்று கூறி நகைத்தார். அப்படியும் சீனத்து யாத்திரிகன் தன் சீற்றத்தை மாற்ற விரும்பாமல், ஐயா, கையை எடுங்கள். என் குத்துக்கு தப்ப இப்படி பேசுகிறீர்களா? காளாமுகர்களின் அட்டகாசத்தை மன்னரிடம் நான் தெரிவித்து விடுவேன் என்ற பயத்தால் என்னை மாற்ற இப்படி பேசுகிறீர்களா என்று கூறவும் காளாமுகர் அவன் அருகில் நெருங்கி, ஐயா, கோபிக்காதீர்கள். தாங்கள் என்னதான் உடையை மாற்றிக்கொண்டாலும் உருவத்தை மாற்றிக்கொண்டாலும் தங்கள் கண்ணொளியை மறைக்க முடியவில்லையே இளவரசே. தங்களுக்கு இங்கு நேர்ந்த தொல்லைக்கு பொறுத்தருளுங்கள் இளவரசே. தங்களை ஏற்ற முறையில் வரவேற்காமல் துவந்த யுத்தத்தில் வரவேற்க நேர்ந்ததே இளவரசே. அதற்காக பொறுத்தருளுங்கள் என்று கோரி காளாமுகர் சீனத்து யாத்திரிகனை அணைத்துக் கொண்டார். சீனத்து யாத்திரிகன் வடிவில் இருந்த இளவரசன் அருள்மொழிவர்மன் பெரிதும் திகைத்தான். எவர் அடையாளம் காண முடியாத தன் தோற்றத்தை கண்டுகொண்ட இந்த காளாமுகர் யார்? திகைத்து நின்ற இளவரசரை நோக்கி காளாமுகர்,
என்னை இன்னும் இன்னார் என அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லையா இளவரசே என்று கேட்டார். அருண்மொழி தெரியாது என்பதாக தலையசைத்தான். தாங்களும் என்னை அறியவில்லை என்றால் நான் நிச்சயம் வெற்றி பெற்று விட்டேன். யாரும் கண்டுபிடிக்க முடியா வண்ணம் வேடம் புனைந்துள்ள தாங்களே என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நான் தங்களை விட சாமர்த்தியசாலிதான். நீங்கள் கெட்டிக்காரர் தான். நீங்கள் யார்? ஐயா, தியாகேசர் மீது ஆணையாக காரியம் முடியும் வரை எவரிடமும் தாங்கள் தெரிவிப்பதில்லை என்றால் கூறுகிறேன். அது என்ன ஐயா, அற்பத்துக்கெல்லாம் ஆணை? என்னை அடையாளம் கண்டு கொண்டதற்காக உங்களை இன்னார் என நான் எவருக்கும் தெரிவிக்க கூடாதா? விசித்திரமாயிருக்கிறதே. வேடத்தை கலைக்க எனக்கு வெகு நேரமாகுமோ? காளாமுகர் நகைத்தார். இளவரசே, கடல் கடந்து சென்று வந்த பிறகு நீங்கள் 10 மடங்கு துணிவு பெற்று விட்டீர்கள், 10 மடங்கு வீரம் பெற்று விட்டீர்கள். ஈழத்து போரில் காட்டிய பராக்கிரமத்தை விட 100 மடங்கு புஜபலம் பெற்று விட்டீர்கள். இளைய பிராட்டி உங்களை அனுப்பியது மிகவும் சரிதான். அவர்களை பலர் ஏசியதும் உண்டு. இளைய பிராட்டி என்றவுடன் அருண்மொழியின் உடல் சிலிர்த்தது. அருமை தமக்கையாரை காணத் துடிக்காமல் வீண் பொழுது போக்கி விட்டோமே என்று கிலேசமுற்றவனாய், ஐயா, இதுவரை சொன்னவற்றிற்கெல்லாம் பொறுத்தருளுங்கள். என் தமக்கையார் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? என் தந்தை நலமுடன் இருக்கிறாரா? அவர் தஞ்சையில் இருக்கிறாரா? நந்திபுரத்தில் இருக்கிறாரா? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் என்று காளாமுகரின் 2 கரங்களையும் பிடித்து குலுக்கியவாறு கேட்டார். காளாமுகர் கண் சிமிட்டியவாறு மெல்ல நகைத்து, இளவரசே, நான் கேட்டதற்கு மறுமொழி கூறவில்லையே. ஒரு நொடியில் என் வேடத்தை கலைத்து இன்னார் என அறிந்து விடுவதாக கூறினீர்களே, அதேபோல் நீங்களே எப்படியாவது செய்து அறிந்து கொள்ளுங்கள் என்று பொய்யாக கோபம் கொள்பவர் போல் நடித்தார். அருண்மொழி காளாமுகரை நெருங்கி, ஐயா, ஐயா, இதுவரை என் அக்கையாரை பற்றி நினைக்கவில்லை. இப்போது அவர்கள் நினைவு வந்துவிட்டது. ஒரு கணம் கூட அவர்களை பற்றி என்னால் அறியாதிருக்க முடியாது என கூறினான். ஐயா, முதலிலே கூறிவிட்டேன். முதலில் நான் கேட்டுக்கொண்டது போல் என்னை இன்னார் என எவருக்கும் தெரிவிப்பதில்லை என்று கூறுங்கள். அப்படியே கூறுகிறேன் ஐயா. இளைய பிராட்டியாரிடம் கூட தாங்கள் கூறக்கூடாது. கூறமாட்டேன். தங்கள் தேவியார் வானதியிடம் கூட சொல்லக்கூடாது. வானதி என்றவுடன் அருண்மொழியின் உள்ளத்தில் புத்துணர்ச்சி பிறந்தது. சீக்கிரமாக இளைய பிராட்டியாரை பற்றியும் வானதியை பற்றியும் அறிந்து கொள்ளும் பரபரப்பில், ஐயா, ஐயா, எவரிடமும் கூறமாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டேன். தாங்கள் முதலில் இன்னாரென தெரிவியுங்கள். பிறகு நான் கேட்டதற்கெல்லாம் மறுமொழி கூறுங்கள் என்று கூறினான். காளாமுகர் அருண்மொழியை நோக்கியவாறு நகைத்தார். தன் தாடியை ஒருபுறமாக மெல்ல அவிழ்த்தார். நீங்களா என்று அருண்மொழி கூவினான். ஆம், நான் தான். என்னை இந்த வடிவில் காணுவதற்கு ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு ஆபத்தான வேளையில் இதுபோன்று நான் வேடமணிய நேரிட்டு விட்டது. இங்கு இனி தங்கியிருப்பதில் பலனில் மிகவும் களைத்து போயிருப்பீர்கள். உடனே குதிரை ஏறி திருக்கழுக்குன்றம் செல்வோம். அங்கே யாத்திரிகர்கள் விடுதியில் தங்கி விவரமாக பேசும் என்றார். அருண்மொழிக்கு மாமல்லபுரத்தை விட்டு வர மனமே இல்லை. அந்த முதியவரை பற்றி முழுவதும் அறியாமல் போகிறோமே என வருத்தமில்லாமல் இல்லை. அதனுடன் போர்க்களங்கள் ஏராளமாக சேகரிக்கப்படும் இடத்தை காண வேண்டும் என்ற பரபரப்பும் அவனிடமிருந்தாலும், குதிரை மீது செல்லும் போது காளாமுகர் பேசத் தொடங்கியதும் சொன்ன முதல் செய்தியே அவனை திடுக்கிடச் செய்தது.